விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? அதானே உலக வழக்கம். உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா? இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க அண்ணன் மூஞ்சி பார்த்தா போதும், முடிஞ்சு போச்சாங்க எல்லாமே. எல்லாம் எவனுமே ஜெயிக்க முடியாது, விஜய் தான் ஜெயிக்கிறது. ஜெயிக்கலாம் சித்திரன் நான். எங்க ஒருக்கா சொல்லு. ஜெயிக்கலாம் சித்திரன் நான். சாவு சாவும்ல. மாயில வசம்பு வச்சு தேய்க்கும். ஏண்டா நாயாட்டம் கத்துற? மாஸ்டர் நெக்ஸ்ட். தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்க வெயிட் பண்றேன். அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்துரோகம். எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன் உள்ள வேண்டா கத்துறது? சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு கட்ட வேணாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவ? நீ சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. எவனாவது சொல்லுவியா? பெருமை தமிழின் அறி ஒளி உலகெங்கும் பரவச் செய்வேன். இல்லை என்றால் இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். உன்னால உலக மகா முட்டாளா இருக்கிறீங்க. களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? களத்துல யார் இருக்கா? சத்தியமா தெரியாது சார். 100க்கு 3 பேர் பிராமணன். இவனை அடிச்சா 30 பேர் திராவிடன். சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி திருடேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். ரொம்ப நாளா பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தானடா, இவன் தாண்டா பயங்கரமான திருடே. அதனால தாண்டா உன்னை தலைவனாக்கி இருக்கானு. சாதிகள் இல்லை எடி பாப்பா. அவன் பாப்பான், இவன் பாப்பான், இவன் சாதி பாப்பான். அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அவன் சாதியை பார்க்க மாட்டான், ஆனால் அவன் பாப்பான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. பாரதி ஒரு பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான், அதனால் அவன் பாப்பான். அவரது வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வரும். ஏன் சொன்ன? பள்ளம் வரையும் சக்கரையன் சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயவன் பாதி விளையாடுங்க பாப்பா. என்ன பாத்தா தீட்டு கொட்டா தீட்டுனாடா. அட வெக்கம் கட்டுவீங்களா? உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில துப்பி கொண்டு போ என்று சொன்ன அயோக்கிய. ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான், அதனால் அவன் கொத்த மாய விளையா அழுத்துப்பா என்று வாங்கி போன நாயாரடா. சக்கரையில கொட்டா தாண்டிட்டு சாணான போட்டா தீட்டு எந்த நாய் வாடா? இதுல உண்மை. அதாவது நண்பர்களே, இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். இன்னைக்கு சொல்ற எழுதிக்கோ, திராவிடர் பெரியார் கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை டிசம்பர் 24 தந்தை பெரியாரின் நினைவு நாள் அன்னைக்கு மதுரையில் தொடங்கியிருக்கோம். இல்ல வேணாம் சார். வேணாமா? வேணாம் சார். எங்களோட வேலை தெரியுமா, மிக முக்கியமான வேலை தெரியுமா, தமிழ்நாட்டை வந்து ஓட வெட்டணும். இப்பவே கண்ண கட்டுது. சீமான் அப்படிங்கிற உன்னையும் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற கட்சியும் தமிழ்நாட்டில இருந்து துடைத்து எரியதான் திராவிடர் பெரியார் கழகத்தோட வேலை. நம்மோம்மா இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய காப்பாத்தணும். மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை நான் திரட்டிட்டு இருக்கேன். சவால் உன்னையும் கட்சியும் தமிழ்நாட்டில இருந்து துடைச்சு செய்யும். எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. ஒரே ஒரு முறை புடிங்கிருப்ப தருதல எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது. நீ எத்தனை படையை குட்டி வாடா, எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா. அப்படியா? புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்கு தான் துணை தேவை. தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் தேவைப்படும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அவர் லீடர் யார் தெரியுமா உனக்கு? 30 வருஷம் என்டர்டைன் பண்ணவன்ல, பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆட்டம் பண்ணவன்ல, போர் களத்திலே முழக்கமிட்டவன். போடா சொல்லில போடா போடா டேய். முழக்கமிட்டவன், இனத்திற்காக படையை சிதறவிட்டவன், அவன் என் தலைவன்கிற திமிர் வணங்குவன். எங்கள் தலைவன் சின்னல்ல 3வது 4வது வெற்றியில் இருக்கு. அதுல தேடுறான்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள், அதுல தேடுறான்டா. எங்கே ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா? மைக் எங்கடா? எத்தனாவது பெட்டியில? எத்தனாவது பெட்டி? ஒத்த ரூபாய் ஓட்டு கொடுக்க என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்துறேன் அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. அப்புறம் என்ன? ஏன் உன் பாதை சரியானது, உன் பயணம் தெளிவானது, உன் கொள்கை உன்னதமானது, உன் லட்சியம் மிக வலிமையானது. அப்படியா? யாருப்பா சொன்னா? ஊர் எல்லையில பேசிக்கிறாங்களே. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. உன் உழைப்பு உண்மையானது, உன் வெற்றி உறுதியானது. கவிதமா இருக்குதுல்ல? குட் குட் குட். மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கேலி வச்சதான் தெரியும், விமர்சிக்க வச்சான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. வென்றும் நீ நம்பு. எப்படியா நம்புறது? நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தம்பியும் மாற்று கட்சியில் இருக்கிற 5000 வீரர்களுக்கு சமம். பச்சை போய் பேசுறேன். பதறு எவ்வளவு உயரமா இருந்தாலும் அது பதறுதான், எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதறுதான். நெல்மணி 1 தனியா இருந்தாலும் நெல்மணி தான். சும்மாறா. வரிசை வரிசையாக நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள். எதற்காக? சும்மாறா. தலைவனின் படையில் சேர்ந்து தாயக விடுதலைக்காக போராடி இறந்து போ மகளே. அமுகு டுமுகு அமால் டுமால்.